Hi hello viewers, welcome to Tasty Food channel. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சமையல் தாங்க செய்ய போறோம். அதாங்க என்னன்னா வெஜ் சாண்ட்விச். அது எப்படி ஈஸியா கடையில செய்யற அந்த மெத்தட்ல வீட்லயே செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், தக்காளி, கேரட், முட்டைக்கோஸ், அப்புறம் குடமிளகாய். ஃபர்ஸ்ட் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட எந்தெந்த வெஜிடபிள்ஸ் இருக்கோ எது பிடிக்குமோ சாப்பிட அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி, நெக்ஸ்ட்டு கேரட், நெக்ஸ்ட்டு முட்டைக்கோஸ், நெக்ஸ்ட்டு குடமிளகாய். எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பெப்பர் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்து, இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மயோனைஸ். கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். மயோனைஸ்னு கேளுங்க, இல்லை சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து நீங்களே வாங்கிக்கோங்க. அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 2 ப்ரெட் எடுத்துக்கலாம். அதில் ஒரு பக்கம் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதை எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பக்கம் பட்டர், அதை இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ் அதை ஒரு பக்கம் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்து ஏதாவது ஒரு ப்ரெட்டில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, இது மேலே சீஸ் வச்சு இன்னொரு ப்ரெட்டை அப்படியே இது மேலே வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் இந்த மாதிரி 4 செய்ய போகிறோம் இன்றைக்கி. பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். 8 ப்ரெட் வச்சு 4 டைப்பாக செஞ்சு வச்சுருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட்டு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் சேர்த்து இதை அப்படியே மேலே வச்சுக்கலாம். அப்படியே ஹீட் ஆகட்டும். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்படியே மேலே ப்ரெஸ் பண்ணி விடுங்க. உள்ளே இருக்க வெஜிடபிள்ஸ் அந்த சீஸ்லாம் வந்து மெல்ட் ஆகும் அந்த ஹீட்டில். ஒரு பக்கம் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய வெஜிடபிள் சீஸி சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் அந்த மயோனைஸும் சீஸையும் கடையில் வாங்கிட்டு வந்துட்டு வீட்லேயே நம்ம கடையில் செய்கிற அந்த டேஸ்ட்லேயே இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை நாங்கள் இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கிறோம். இதை அப்படியே கட் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சீஸிலாம் அழகாக மெல்ட் ஆகி பார்க்கவே சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியே செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, டேஸ்டியான வெஜ் சீஸ் சாண்ட்விச் ரெடி. மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.